தாங்கள் இக்கொங்கு பகுதியை ஆண்ட பாண்டிய அரச பரம்பரையினர் என்கின்றனர். சங்ககால இலக்கியங்களும் நிகண்டுகளும் மருதநில மக்களாக சுட்டிக்காட்டும் கடைசியர் தாங்கள் விஜயநகர நாயக்கர்களிடம் போரில் தோற்ற பாண்டிய படை மறவர்கள் என்றும், நாயக்கர்களுடனான போரில் தோற்ற தாங்கள் கொங்கு பகுதியை நோக்கி நகர்ந்ததாகவும் கூறி வருகின்றனர். சோழர்கள், பாண்டியர்கள், கடைசியர்கள் ஆகிய இம்மூவரையும் தவிர்த்து இக்கொங்கு பகுதியின் நொய்யலாற்றங்கரையில் பூர்வீகமாக வாழ்ந்து வருபவர்கள் கொங்கு மல்லர்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கர்களுடனும் எகிப்தியர்களுடனும் வர்த்தகம் நடத்திய, அக்காலத்திலேயே உலக புகழ்பெற்ற தொழில் நகரமாக விளங்கிய வெள்ளலூரை தலைநகராக கொண்டு இம்மண்ணை ஆண்டவர்கள்தான் இக்கொங்கு வம்ச மல்லர்கள். ஒரு அரசாட்சி அமைப்பான அரசர், அமைச்சர், அதிகாரிகள், பண்ணாடிகள், துணை பண்ணாடிகள், அக்கசாலை, ஓடும் பிள்ளை என்ற பழந்தமிழர் அமைப்பை மல்லர்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் வடுகர்களிடம் பறிகொடுத்தாலும் இக்கொங்கு பகுதியில் இவற்றை விடாது கடைபிடித்து வருவது இவர்களே பழந்தமிழ் அரச பரம்பரையினர் என்பதை நிரூபிக்க போதுமான வரலாற்று சான்று என்றால் அது மிக இல்லை. ஏனெனில் இப்பழக்க வழக்கம் இக்கொங்கு பகுதியில் வேறு எந்த சமூகத்திடமும் பின்பற்றப்படுவதில்லை. கொங்கு பகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தின் மற்ற எந்த பகுதியிலும் மல்லர்களை தவிர வேறு எந்த சமூகத்திடமும் இத்தகைய பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் இல்லை. மேலும் பேரூர் சிவன் கோயிலில் பண்டைய இந்திர விழாவின் எச்சமாக இன்றும் நடைபெற்று வரும் நாற்று நடவு திருவிழா எனும் பொன்னேர் பூட்டும் திருவிழாவில் அக்கோயில் நிர்வாகிகளால் இந்த 4 வம்ச பட்டக்காரர்களுக்கு முதல் மரியாதை தருவதுடன் சிவனே இவர்களுடன் சேர்ந்து மல்லர்களின் வயலில் இறங்கி நாற்று நடுகிறார். கோவையில் இந்நாற்று நடவு திருவிழா நடைபெறும் அதே காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளிலும் இதே நாற்று நடவு திருவிழா நடைபெறுகிறது. கோவையில் சிவனும் பார்வதியும் நாற்று நட்டு விழாவை தொடங்கி வைப்பது போல் அந்நாடுகளில் அந்த நாட்டின் அரசர்கள் நாற்று நடவு திருவிழாவை தொடங்கி வைக்கின்றனர். இவ்விழாக்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் வரலாற்று செய்தி யாதெனில், நாற்று நடவு திருவிழாவை பழங்காலம் தொடங்கி இக்காலம் வரை தொடங்கி வைப்பவர்கள் அரசர்கள் என்பதும், கோவை பேரூரில் நடைபெறும் நாற்று நடவு திருவிழாவை பழங்கால அரச முறைப்படி பாண்டிய மல்லர்குல வேந்தனான வடிவம்பல பாண்டியன் எனும் சிவன் தொடங்கி வைக்க, அவரின் வாரிசுகளான பிற்கால பாண்டியர்கள், சோழர், கடையர் மற்றும் கொங்கு வம்ச அரசகுல பிரதிநிதிகளான இந்த 4 வம்சத்து பட்டக்காரர் தலைமையில் இன்னும் இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது என்பதே இவர்களே தமிழர்களின் அரச வம்சத்தினர் என்பதற்கு நேரிடையான சான்றாக உள்ளது. மேலும் சங்க காலத்தில் தமிழர்களின் தேசிய விழாவாக இருந்த இந்திர விழாவை தமிழர்களிடம் இருந்து ஆரிய வடுகர்கள் அழித்தொழித்து விட்டாலும் அவை இன்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் புத்தாண்டாகவும் வசந்த விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திர விழாவையும் நாற்று நடவு திருவிழாவையும் மட்டுமல்ல, இவை போன்ற பல்வேறு பண்பாட்டு கூறுகளையும் தமிழர்களின் அறிவாற்றல்களையும் தென்கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு சென்றவர்கள் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ பேரரசர்களே. இப்பல்லவ பேரரசர்கள் பற்றி எழுதியுள்ள பல வரலாற்று அறிஞர்கள் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்றும், அவர்கள் இன்றைய ஈரானிலிருந்து வந்தவர்கள் என்றும்,
தென்கிழக்காசிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் தங்கள் மனம் போன போக்கில் கண்டபடி எழுதி வைத்துள்ளனர். பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள் என்பதை நிரூபிக்க அவ்வரலாற்று அறிஞர்களிடம் என்ன ஆதாரங்கள் உள்ளன என்பது நமக்கு புரியவில்லை. மாறாக பல்லவர்கள் தமிழர்கள்தான் என்பதையும் அவர்கள் மல்லர்கள்தான் என்பதையும் நிரூபிக்க தக்க வரலாற்று சான்றுகள் கோவை பகுதியிலேயே உள்ளன. பழங்காலத்தில் காஞ்சிமா நதி எனும் நொய்யலாற்றங்கரையில் அமைந்துள்ள பேரூரே பெரும் நகரமாக இருந்துள்ளது. இப்பேரூருக்கு அருகே இருந்த அடர்ந்த வனப்பகுதிதான் இன்றைய கோவை மாநகரம். பேரூருக்கு அருகே இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை கோவன் என்ற இருளக்குடி தலைவன் பண்படுத்தி மக்கள் வாழ தகுந்த பகுதியாக மாற்றியதாக சோழர்கால சாசனம் ஒன்று தெரிவிப்பதாக கூறுகிறார் திருப்போரூரின் பண்டைய சரித வரலாறு என்ற நூல் எழுதிய திரு ராமச்சந்திர செட்டியார். இக்கோவன் வழி வந்தவர்கள் இன்றும் கோவையிலும் கோவைக்கு அருகே கேரள மலைப்பகுதிகளான அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். பொதுவாக இருளர்களை பற்றிய ஆய்வுகள் மேற்கொண்ட பெரியாழ்வார் எனும் ஆய்வாளர் தனது மக்களும் மரபுகளும் என்ற நூலில் கோவையிலும் கேரளாவின் அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வரும் இருளர்கள் தங்களை இருளப்பள்ளர்கள் என்று அழைத்துக் கொள்வதாகவும் இவர்களுக்கும் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் வாழும் இருளர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உள்ளதாக பதிவு செய்து வைத்துள்ளார். மேலும் இவர்கள் பூர்வீகம் பற்றிய செய்திகளை அதே புத்தகத்தில் தெளிவாக ஆராய்ந்து எழுதியுள்ளார். இருளப்பள்ளர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர்களுடனான போரில் தோற்ற படை வீரர்கள் என்றும் எதிரி படைகளிடம் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவே இவர்கள் காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்து உள்ளனர் என்றும் அவர் ஆதாரங்களுடன் எழுதியுள்ளார். இச்செய்திகளை உறுதி செய்து கொள்ளும் முயற்சியாக இவர்களை தேடி கேரள மாநிலம் அட்டப்பாடிக்கு சென்ற நமக்கு கிடைத்த செய்திகள் நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்தியதோடு இருளர்கள் என்ற பெயரில் அங்கு வாழ்ந்து வருபவர்கள் யார் என்பதற்கு தெளிவான விடையும் கிடைத்தது. தங்களது பூர்வீகத்தை பற்றி இவர்கள் கூறும் செய்தி யாதெனில், தாங்கள் சோழர் பகுதியைச் சேர்ந்த மூப்பர்கள் என்றும் நாயக்கர்களுடனான போர்க்காலத்தில் இப்பகுதிக்கு வந்து பின்பு இப்பகுதியிலேயே தங்கிவிட்டதாகவும் கூறுகின்றனர். 1528 பழனி முருகன் கோயிலில் கூடிய தேவேந்திரர்கள் தங்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை எழுதி செப்பு பட்டயம் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அச்செப்பு பட்டயத்தில் தேவேந்திரர்களின் குலப்பிரிவுகளை பற்றிய குறிப்புகளில் தேவேந்திரர்களில் இருளப்பள்ளர் என்ற ஒரு பிரிவு இருப்பதாக தெளிவாக பதிவு செய்து வைத்துள்ளனர். இன்றைக்கும் சோழ பகுதிகளை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வரும் தேவேந்திரர்கள் தங்களை மூப்பர் என்றே அழைத்துக் கொள்வர். இச்செய்திகளின் மூலம் கோவையிலும் அட்டப்பாடியிலும் வாழ்ந்து வரும் இருளப்பள்ளர்கள் தேவேந்திரர்களே என்பது நிரூபிக்கப்பட்டாலும் இவற்றையும் தாண்டி தேவேந்திரர்களே மல்லர்கள் என்பதையும் அவர்களே முடியுடை வேந்தர்கள் என்பதையும் நிரூபிக்க மிக பெரும் வரலாற்று சான்று ஒன்று அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ளர்களிடம் இன்றும் தொன்று தொட்ட பழக்கமாக தொடர்கிறது. அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ளர்கள் தங்களை மல்லர் வம்சம் என்றும் தங்களுடைய தலைவரான ஊர் மூப்பரை மல்லர் என்றுமே இன்றும் அழைத்து வருகின்றனர். மலை கிராமங்களில் வாழ்ந்து வந்தாலும் மற்ற மலை சாதியினர் போல் இல்லாமல் இவர்கள் அனைவரும் ஆற்று ஓரங்களிலேயே வாழ்ந்து வருவதோடு வேளாண்மையும் செய்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய பெயர்களாக மல்லர், மருதன்,
மருதையன் என்றே வைத்துள்ளனர். இவர்களது இறப்புச் சடங்குகளை பற்றி எழுதியுள்ள திரு பெரியாழ்வார், இருளப்பள்ளர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடையவர்கள் என்றும், அவர்களின் சமாதிக்கு மேல் கல் வைத்து வழிபட்டு வருகின்றனர் என்றும் தனது மக்களும் மரபுகளும் என்ற நூலில் எழுதி வைத்துள்ளார். இதை மெய்ப்பிக்கும் விதமாக இவர்கள் இப்பகுதியில் முதலில் குடியேறிய போது இவர்களுக்கு அரசனாக இருந்த ஊர் மூப்பன் இறந்த பின் அவனது சமாதி மீது லிங்கம் வைத்து அவனை மல்லீஸ்வரனாக இன்றும் வணங்கி வருகிறார்கள். நாங்கள்ல மல்லருது பசங்க தான். நாங்க எங்க வம்சத்துல தமிழெல்லாம் ஏது வேணுனாலும் பேசுவாங்க, எல்லா பாஷையும் பேசுவாங்க. நான் மல்ல. அது மல்லன்னு சொன்னா மல்லீஸ்வரன், மல்லீஸ்வரனுக்கு தான் மல்லன்னு பேர் வச்சது. நானும் சொல்லிட்டேன், நான் மல்ல, ஓப்பனாக சொல்லலை. நான் மல்ல, எனக்கு அவையும் தேடி வந்துட்டேன். எனக்கு நீங்கள் இடம் கொடுத்தாதே பத்தம், அப்படியே அவையும் தேடிட்டு இங்கே சிவன் பிரதிஷ்டப்பட்டது. நீங்க இப்ப எங்க இருந்து வந்தீங்க? இப்ப இங்க அப்பனா நாங்க கிழக்கிருந்து வந்தோம். கிழக்குல இருந்து நாங்க எங்க அப்பானது எங்க ஐயனதுல தேவனாபுரம், கோயம்புத்தூர். மல்லர்ன்னு சொன்னா கண்டமான இருக்கிறாங்க, நிறைய பேர். மருதான்னு சொல்றவங்க, காளின்னு சொல்றவங்க, மாரின்னு சொல்றவங்க, இஷ்டம் போல இருக்கிறாங்க. மூப்பன் ஒன்ன மெயின் தலைவர், பின்ன குறுதலைன்னு சொல்லுவாங்க. அவன் கோயிலுக்காரன். என்ன ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்ன அந்த கோயிலுக்காரன் போய் கூட்டிட்டு வரணும். அப்போ பண்டாரி, இங்க 3 பேர் சேர்ந்து எந்த பஞ்சாயத்து வேணுனாலும் தீர்த்துக்கலாம். தப்பும் கேடும் குண்டாமண்டி ஏது இருந்தாலும் 3 பேருக்குள்ள கீழடங்கி செஞ்சுக்கணும். இங்க 3 பேர். இப்போ அந்த ஊர் மூப்பருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? ஊர் மூப்பருக்கு பல பேர் இருக்குது, என்ற பேர் இருக்கும். பல ஊர் ஆளுக்கு செல்லன்னு இருக்குது, காளின்னு இருக்கிற, மல்லன்னு இருக்குது. எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட்ல மல்லன் தான் ஊர் மூப்பனா இருந்தது. இப்ப அவனோட பையன் ரூணினா, ரூணி என்ன வேலை பண்றீங்க? விவசாயம் இந்த என்ன விவசாயம் பண்றீங்க? என்ன வாழை, நெல், குறுமிளகு, பாக்கு, இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு. சோழர்களின் பகுதிகளான இன்றைய திருச்சியிலும் கரூர் போன்ற பகுதிகளிலும் வாழும் மல்லர்களிடையே தங்கள் குலக்கடவுளாக மல்லாண்டவர் வழிபாடு எனும் முன்னோர் வழிபாடு இன்றும் பழக்கத்தில் உள்ளது. குமரிக்கண்டம் கடல்கோளில் மூழ்கிய போது அப்பேரழிவிலிருந்து தங்களை காத்த நெடியோன் என்னும் வடிவம்பல பாண்டியன் என்றும் போற்றப்படும் பாண்டிய வேந்தன் சிவனின் குறியாகவே மல்லர் தலைவன் என குறிக்கும் மல்லாண்டவர் வழிபாடு வணங்கப்படுகிறது. மல்லர் தலைவனையும் அவனுடைய மனைவியையும் அவர்கள் உழவுக்கு பயன்படுத்திய காளை மாட்டையும் குறிக்கும் வகையில் 2 பெரிய கற்களும் அதன் எதிரே ஒரு சிறிய கல்லுமான இப்பழங்கால நடுகல் முறையே பின்பு கால ஓட்டத்தில் படிப்படியாக மாறி சிவலிங்கமாகவும் அதன் எதிரே நந்தியாகவும் ஆரியர்களின் வருகைக்கு பின்பு மாறி மருதநில மல்லர்களின் வழிபாடாக இருந்து பின்பு ஈஸ்வர வழிபாடாக மாறியுள்ளது. சோழ பகுதிகளில் வாழும் மூப்பர்களிடம் உள்ள மல்லாண்டவர் வழிபாட்டின் எச்சமே அட்டப்பாடியில் வாழும் இருளப்பள்ள மூப்பர்களிடம் உள்ள மல்லீஸ்வரர் வழிபாடு என்பது இவ்வரலாறுகள் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இத்தகவல்கள் ஒருபுறம் இருக்க, பல்லவர்கள் தமிழர்கள் என்று நிரூபிப்பதற்கும் இவ்வரலாற்றிற்கும் சம்பந்தம் உள்ளதா என்றால் உள்ளது என்பதே நம் கூற்று. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்ககால இலக்கியமான பெரும்பானாற்றுப் படையில் காஞ்சியை
சோழவேந்தன் கரிகாலனின் மகன் தொண்டைமான் இளந்திரையன் ஆண்டதாகவும் அவன் காஞ்சியில் மல்லர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே வாழ்ந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.